காப்பி எப்படி இருக்கு? காப்பி சூப்பரா இருக்கும். உங்க அம்மா போட்டது சூப்பரா இருக்கும். ஓகே. என்ன இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா பயங்கரமா பரவிட்டு கிடக்கு, வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னது பரவுது? நம்மள பத்தி அரசல் பரசலா ஒரு அசல் இல்ல பரசல் இல்ல இருக்குமா? இல்ல இன்ஸ்டாகிராம திறந்தாலே பிளாக் ஸ்டார் என்ன அவங்க லவரா அவங்க புருஷனா என்னலாமோ பேசு. சீக்கிரம் நீங்க கல்யாணம் பண்ண வேண்டியதானே? ஓ உங்களை இப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க கல்யாணம் பண்ணணுமா? சரி எப்படி யாராட்டி இருந்தா தயவு செய்து பிளாக் என்ன கல்யாணம் பண்றதுக்கு வாங்கப்பா. அவங்க பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்க, கரெக்டா அவங்களுக்கு மேட்ச் அமைய மாட்டேங்குது. தயவு செய்து யாராட்டி இருந்தா மெசேஜ் பண்ணுங்க, அண்ணன் ரிப்ளை பண்ணுவாங்க, உடனே கல்யாணம் பண்ணிருங்க. அப்பதான் என்னை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க. நான் பண்ணிடுவேன் சீக்கிரம். ஆனா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, அதனாலதான் உங்களை பண்ணுங்க சொல்லி. எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. என்ன கமிட்மெண்ட் இருக்கு உனக்கு? நான் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு வரணும், பெரிய ஆள் ஆகணும். இப்பவே பெரிய ஆள் தானே? இல்ல நானா ஒரு லெவலுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப போராடி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கிறேன். சரி. அதனால நான் இடையில இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் 45 வயசாச்சு. சும்மா உங்களுக்கு கல்யாணம் ஆகாதப்ப நான் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயாச்சு தானே? அதை விடுங்க, இன்னொரு நல்ல லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் தானே. அதுக்கு நான் பண்ணக்கூடிய கோமாளித்தனம் குரலி வித்த எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆள் வந்தா தானே? அப்படி நினைக்காதீங்க. நான் எல்லாருக்குமே சில பேருக்கு ஆடுறது பிடிக்கும், சில பேருக்கு பாடுறது பிடிக்கும், சில பேர் இப்படி பண்றது கூட நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்ச ஒரு ஆள் வரட்டும், நம்ம பார்த்து. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றவங்கள பாருங்க, அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ, அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணா அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். சோ அவங்க ஃபுல் டைம் எனி டைம் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. இதை பத்தி தெரிஞ்சவங்க அதோட வேல்யூ புரியும். இப்ப நம்மளுக்கு எல்லாம் நம்ம ஐடியா பத்தி எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வியூஸ் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம், நெக்ஸ்ட் அதை எடிட் பண்றது போடுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இதை பத்தி புரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணாமையே வருவாங்கண்ணா, வெயிட் பண்ணுங்கண்ணா. தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குறவங்க பிளாக் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க பொண்ணு ப்ராமிஸா அவங்க பொண்ணு தேடிட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல பொண்ணு அமைச்சுன்னா சீக்கிரம் அவங்க கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் ஜாலியா வீடியோ போல யாருன்னு தப்பா பேச மாட்டாங்க. இப்பவும் அப்படி யாரும் தப்பா பேசல, நல்ல விதமா தான் எல்லாரும் பேசுறாங்க. என்ன நீங்க ரெண்டு பேரும் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, கான்வர்சேஷன் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா தேவையில்லாம நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கலாமே. இன்னைக்கெல்லாம் நான் வந்து வேற ஒரு கதைக்காக நம்பர் போட்டிருந்தேன். நிறைய இடத்துல இருந்து நிறைய அக்கா மாதிரிலாம் போன் பண்ணி சரி நீங்களும் பிளாக் அண்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க டெய்லி பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, அசல சாப்பாடு எல்லாம் போடுங்க நிறைய பேர் என்கரேஜ் பண்ணதான் சரி. அந்த நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமேன்னு சொல்றேன். இருந்தாலும் சரி என்ன விட்டுருங்க, என்ன என் கதையை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பா சீக்கிரம் வந்து நல்லா இருக்கும். உங்க அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்க அம்மாக்கும் ஏஜ் ஆயிட்டு போது அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியதானே? என்ன ட்ரை பண்ணணும்? இது என்ன வம்பா போச்சு? நீங்க ஏதாச்சும் அதுதான் நான் எப்பவுமே என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது. இப்ப நானுமே அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட மாட்டேன், அவங்களுமே எனக்கு போடக்கூடாது. உண்மையா சொல்ல போனா இப்ப நம்மளோட லைஃப்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா நம்மளால அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. அடுத்த லெவல்னு இல்ல, நம்மளால ஒவ்வொரு டேயுமே கோ த்ரூ பண்ண முடியாது. கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சு இப்ப நீங்க இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுவீங்க, இந்த மாதிரிலாம் போவீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணவங்க கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்களா, அதே என்ன மாதிரி பண்றவங்களா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். அப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆடிடலாம், நீ எல்லாம் இதுக்கு. அப்படியா கதை அப்படி போதா? சரி சரி. இல்ல ஒரு ஜோடி பாட்டு ஒரு சேர்ந்து ஆடும் போது நம்ம அதுக்கு அப்ப நீங்க கல்யாணம் பண்ணி என் கூட ஆட மாட்டீங்களா? ஐயோமா ஆடுவேன். இல்ல சொல்றேன், ஆனா உங்களுக்கு ஜாலியா இருக்கு. நான் கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆடுவேன். நோ, அப்ப நான் உங்க கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆடுவேன். இந்த படத்துல எங்க நாங்க கிறிஸ்டியன், எங்க இதுல வந்து இந்த சினிமா போட்டா ஆட மாட்டாங்க. நம்ம ஆடுவோம், ட்ரெண்ட உருவாக்குவோம். சரி அது பாப்பா தனி ஒரு பார்ட்டி வச்சிருவோம். நீ பாட்டு ஒண்ணும் போடாத, நானே அந்த எனக்கு அந்த பாட்டு ஃபுல்லா தெரியும். சும்மா தயவு செஞ்சு எங்க கல்யாணத்துக்கு நீங்க வர வேண்டாம். நான் ஆடுவேன், உங்க கல்யாணத்துல நான் ஆடுவேன். அப்ப நான் உங்க கல்யாணத்துல ஆடுவோம்ல. எங்க அண்ணன் என்ன இந்த பாட்டு போடுவேன், எங்க அண்ணன் அந்த பாட்டுக்கு ஆடுவேனா? அந்த பாட்டுக்கு கல்யாணத்துல டான்ஸ் ஆடுவா? 100 வருஷம் இந்த ஜோடி பொண்ணு மாப்பிள்ளை என் பாட்டு மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு வழங்க இங்கு வாழணும். அந்த பாட்டு கண்டிப்பா நான் உங்க கல்யாணத்துல ஆடுவேன். சரி நீங்க ஜோடியா வந்து ஆடணும். நானா? நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? நான் லைஃப்ல நெக்ஸ்ட் கட்டம் போகணும். நான் இப்பவே கல்யாணமே பண்ண மாட்டேன். இனிமேல் நீங்க கல்யாணம் சரி உங்க கல்யாணம் முடிஞ்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே, வயசு போகும் பாத்துக்காச்சு எனக்கு தெரியாது. எனக்கு 26 தானே இப்ப நடந்துட்டு இருக்கு. 36ன்னு சொன்னா 26 வயசு தான் எனக்கு ஆகுது. நான் வந்து ஒரு 26 ஒரு வருஷத்துல கல்யாணம் பண்ணி 27 கரெக்ட். சரிமா. எனக்கும் நானும் இப்ப ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், நெக்ஸ்ட் லெவல் போகணும்.
லேண்ட் வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து விற்கணும்னு சொல்றாங்க, அங்கங்க இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு வித்து கொடுப்பேன். அப்ப எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ அதை வச்சு நம்ம அடுத்த லேண்ட் லெவலுக்கு ப்ரொமோட்டர்ஸா? அப்படி பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போக வேண்டியதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம். சரி, நீங்க இப்படி ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்றீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு. ஏன் ஸ்டோரி படுத்துட்டு இருக்கோம்ல? சரி பாப்பா, ஆரம்பிச்சிருக்கா? அதுக்குள்ள எத்தனை போனுச்சு. எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை வேணுங்கிறது தான் என்னோட விருப்பம். உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை சீக்கிரம் அமைச்சுன்னா எனக்கு ரொம்ப